ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வர விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ராகியில் கொழுக்கட்டை பண்ணலாம். ஹெல்த்தியானது. ஒரு கப்பு ராகி மாவு வறுக்காத ராகி மாவு தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணி அதே கப்பில் ஒரு கப்பு சேர்த்து கலந்து விட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ ஒரு கடாயில் நம்ம பூர்ணம் செய்யலாம். அதுக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலை வறுத்து எடுத்துக்கோங்க, ஒரு கப்பு எள்ளு வறுத்து எடுத்துக்கோங்க, ஒரு கப்பு தேங்காய், ஒரு 5 ஸ்பூன் நடக்கடலை சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த தேங்காய் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீதி பொட்டுக்கடலை, எள்ளு, நடக்கடலை, ஏலக்காயெலாம் அரைச்சி அதை உடைய சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கப்பு வெல்லம் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ராகி மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடைக்கோங்க, கையில் இட்லி தட்டில் எண்ணெய் தடைக்கோங்க. இது கூட பூரணம் வச்சு மூடி வச்சோம்னா சூப்பரான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். ஹெல்த்தியான சத்தான கொழுக்கட்டையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது கூட நீங்கள் அரிசி மாவு கூட 1/2 கப்பு சேர்த்து செய்யலாம்.